குட் ஈவினிங் பிரசன்னா சார், நல்லா இருக்கீங்களா? குரூப் மெம்பர்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சார்? இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நான் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன். ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக கோயம்புத்தூரில் 20,000 கட்டி ஒரு குருஜியோட இதுக்கு போனோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதை விட எக்ஸ்ட்ரா தான் சார் நீங்கள் நிறைய சொல்லித்தரீங்க. ஆனால் இவ்வளோ கம்மியாக சார்ஜ் பண்ணுறீங்க, ரொம்ப அதிசயமாக இருக்குது. உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டதில் ஆட்டிடியூட், அந்த சிங்கம் கதைலாம் அப்படியே லைஃபே திரும்பி போட்டுருச்சு. இப்படி தான் இருக்கணும், இருந்தால் இப்படி தான் இருக்கணும்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஃபோக்கஸ் ஒரு சின்ன விஷயத்த பண்ணால் கூட ஃபோக்கஸாக பண்ண இப்போ தான் கற்றுக்கிட்டாச்சு. இதுக்கு முன்னாடி ஃபோக்கஸே இல்லாமல் தான் எந்த விஷயத்த எடுத்தாலும் ஃபோக்கஸே இல்லாமல் தான் பண்ணியிருக்கிறோங்கிறது இப்போ தான் புரியுது. கோல்ஸ் எது நமக்கு கோலாக இருக்கணும்னே தெரில, அதையே தேடி தேடி ரொம்ப நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்ச மாதிரி உங்கள் கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஹேபிட்ஸ், நல்ல ஹேபிட்ஸ் நிறையா வந்திருக்கு. இன்ஸ்டாகிராமே பார்க்குறது இல்லை சார். ரொம்ப நாள் கழித்து ஸ்க்ரீன் டைம் எடுத்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. கைண்ட்னஸ், யாரை பார்த்தாலும் ஒரு சின்ன ஸ்மைல், நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி, அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி, முன்னெல்லாம் 10:30 படம்னா 10:45 தான் போய் டிக்கெட்டே எடுப்பேன். இப்போ 10:30 படம்னா 10:20 நான் உள்ளே இருக்கணும். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு அப்பாயின்மெண்ட் 9 மணின்னா 8:55 நான் அங்கே இருந்தே ஆகணும். நான் சாப்பிட்றேன் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, அதெல்லாம் நான் தேவையில்லை, போயே ஆகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. யூனிக்காக இருக்கும் சார், தனியாக தெரிகிறோம். முன்னெல்லாம் வெளியே ஃப்ரெண்ட்ஸ் வாடா போடான்னு, வாடா சீக்கிரம் வாடா, இங்கே போகலாம் அங்கே போகலான்னா இப்போ கூப்பிட விட மாட்டானுங்க. இவன் இப்படி தான்டா மாட்டான்டா, இவனை விட்டுருங்கடா, அவன் அப்படியே அவன் லைன்லேயே போட்டோன்னு விட்டானுங்க. ஃபோனே பண்ணுறதில்ல. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார். தேங்க்யூ வெரி மச்.